அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான காணொளி. இந்த காணொளி நாட்டுடைய பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய காணொளியாக இருக்கும் என நம்புகிறேன். எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த காணொளியை ஆரம்பிக்கிறேன். இந்த காணொளி யாருக்காக என்றால், நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்குத்தான் இந்த காணொளி. ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் என்னுடைய வெல்விஷர், நீண்டகால நண்பர். சமீபத்தில் தொடர்பு இல்லாமல் இருந்தது. காரணம், சிபிஐ போட்ட வழக்கு. அந்த சிபிஐ போட்ட வழக்கை வென்றுவிட்டு அதற்கப்புறம் அவரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறிது காலம் நாம் சந்திக்கவில்லை. இப்போ அந்த காணொளிக்கு என்ன அவசியம் வந்தது? என்னுடைய கையில் ஆதாரம் இருக்கிறது. 8/3/2000 அன்று சபாநாயகர் ராஜ்யசபாவில் பேசுகிறாரு. ராமர் ராஜ்யசபாவிற்கு அந்த மதர் லிக்விட், அந்த உண்மையான திரவம், அந்த திரவத்தை வைத்து தான் அதை உருவாக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்பு ஆய்வு செய்த பொழுது அந்த விஞ்ஞானிகளால் அது என்ன என்று கண்டுகொள்ள முடியவில்லை. அதனால் அந்த மதர் லிக்விடை சமர்ப்பணம் பண்ண முடியுமா என்று குருமூர்த்தி ஐயா திருமண நிகழ்வில் அப்போதைய அமைச்சர் திரு ரெங்கராஜன் குமார் அவங்களை கேட்டுக்கொண்டதுக்கெனங்க, அன்று சபாநாயகர் வந்திருந்தார், கேட்டுக்கொண்டதுக்கெனங்க நான் சமர்ப்பிக்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டேன். அதை அவையில் 8/3/2000 அன்று சபாநாயகர் பேசுகிறார். ராமருக்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் அவருடைய பதிலை கேட்டு நீங்கள் சொல்லுங்கள், இதை நான் ராஜ்யசபா குறிப்பில் நான் ஏற்ற வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லி 8/3/2000 அன்று சபாநாயகர் பேசுகிறார். சபாநாயகருடைய அவை குறிப்பு நம்ப கூட இருக்கிறது. இந்த தருணத்தில் 9/3/2000 அன்று தான் சிபிஐ வழக்கை எடுக்கிறது. சிபிஐ 7/3/2000 எடுத்திருந்தா சிபிஐ மீது எனக்கு சந்தேகம் வந்திருக்கிறாரு. 14 தேதிக்கு அடுத்து எடுத்திருந்தா சந்தேகம் வந்திருக்கிறாரு. ஏன்னா சந்தேகம் வந்ததுக்கு காரணமே என்னன்னா, சபாநாயகர் பேசுகிறார், அதற்கு ராமர் என்ன பதில் கொடுக்க போகிறார் என்று தெரிந்து இறங்கியிருக்க வேண்டும். ஆனால் சிபிஐ என்ன செய்தது? திரு குருமூர்த்தி அவர்களையே குழப்பி விட்டது. குருமூர்த்தி அவர்கள் சிறிது குழப்பமடைந்தார்கள். அதனால் சிபிஐயின் கை ஓங்கியது. ஆனால் இன்று சிபிஐ நிலை என்ன? ஒரு சாதாரண ஒரு படிக்காத பாமரிடம் என்னிடம் தோற்று போய் உள்ளது. ராமர் மீதும் ராமர் கண்டுபிடிப்பின் மீதும் எந்த குற்றமும் இல்லை, அவர் உண்மையை சொல்லாத காரணத்தினால் அவர் நிராகரிக்கப்பட்டுள்ளார் என்று நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தருணத்தில் இராணுவம் அங்கே உள்ள சில அட்வைசரி போர்டு உள்ள மெம்பர் மூலம் இதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், நீங்கள் ஒரு ட்ரையல் காமிங்கன்னு சொல்லி இராணுவம் சொன்னதுனால ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பு இராணுவத்துக்கு நாங்கள் ட்ரையல் போட்டு காமிச்சு, அவங்க ஒரு நிறுவனத்திடம் சொல்லி அவருக்கு ஒரு வசதி பண்ணி கொடுங்க, ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒரு மிஷினரி போட்டு கொடுங்க சொல்லி அந்த மிஷினரியும் போட்டு தயாராக உள்ளது. நான் இந்த நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கு அப்புறம், இராணுவம் கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறம் சில கோடி லிட்டர் இல்லை, பல கோடி லிட்டர் அதை திரவமாக மாற்றியுள்ளேன். அதான் அந்த சம்பந்தப்பட்ட அந்த மூலிகையை மட்டும் போட்டு ப்ராசஸை முழுமைப்படுத்தாமல் வைத்திருக்கிறோம். அது என்ன செய்தாலும் முழுமையாகும் என்று இராணுவத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் தெரியும். சில நேரம் குருமூர்த்தி அவர்களே அவர் இந்த செய்முறையை பார்த்திருக்கிறார்கள். சிபிஐ வழக்கு போட்டது பின்பு கூட குருமூர்த்தி ஐயாவுடைய நெருங்கிய நண்பரும் என்னுடைய நெருங்கிய நண்பரான எம்டி சங்கர் அவர்கள் இந்த ஆய்வினை நாக்பூரில் 2 சயின்டிஸ்ட்கள் வைத்து பல முறை ஆய்வு செய்து, மத்திய அரசாங்கம் மீது ஆய்வு செய்து, அந்த சயின்டிஸ்ட் ஈக்குவலன்ட் டு பெட்ரோலாக உள்ளன்னு சொல்லி அவங்களே சான்றிதழ் வழங்கியுள்ளார்கள். அந்த சான்றிதழும் என்னிடத்தில் உள்ளது. ஆனால் இதை நிறைவேற்றுவதற்கு சிபிஐ வழக்கு ஒரு தடையாக இருந்தது. இப்போ அது தடை நீங்கிவிட்டது. இப்போ அந்த காணொளி கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு தூரம்
பல கோடி லிட்டர் ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு வந்த ஒரு சூழ்நிலையில் இதை எப்படியாவது இதை தடுத்துவிட வேண்டும், இதை நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி சில தீய சக்திகள் அட்டாக் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாக் இருக்கிற இடத்துல போய் இந்த நிறுவனத்தை போய் மிரட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயா கொஞ்சம் நீங்கள் மேலிடத்தில் சொல்லுங்கள், எங்களை வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லி அந்த ஸ்டாக் வச்சிருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையுடைய நண்பர் கூட பயந்து போய், ஐயா நான் இதை டெஸ்ட் பண்ணிட்டோமா, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இந்த சூழ்நிலைக்கு இந்த கண்டுபிடிப்பு நாடு நல்லா இருக்கக்கூடாது என்ற தீயெண்ணத்தில் இதை அழிக்க முயற்சி செய்கிறார்கள். அதனால் திரு குருமூர்த்தி அவர்களிடமும் திரு அண்ணாமலை அவர்களிடமும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றே ஒன்று, நீங்க 3-4 தினங்களுக்குள் நான் சொன்னது உண்மையா, இராணுவம் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது உண்மையா என முதலில் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அது உண்மை இருக்கான்னு பாருங்க. அது உண்மை இருக்கும் பட்சத்தில், நானும் இராணுவம் உரையாடியது உண்மை இருக்கும் பட்சத்தில், நீங்க இதை உடனே நீங்க இதை மறுபரிசீலனை, நீங்க இன்னொரு டெமான்ஸ்ட்ரேஷன் கூட பார்த்துக்கோங்க. இன்னொரு டெமான்ஸ்ட்ரேஷன் கூட நீங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா ஐயா வந்து ஒரு எக்கனாமிஸ்ட், நீங்க வந்து ஒரு ஐபிஎஸ், உங்களுக்கு கூட அது புரியாது. தலை சிறந்த 2-3 சயின்டிஸ்ட்ல வச்சுக்கோங்க, திரும்பவும் ஒரு ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தில் ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க. சரி என்று புலப்பட்டவுடன் போர்க்கால அடிப்படையில் இதை இராணுவத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அடுத்து இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்போ நான் இந்த காணொளி மூலம் சொல்றது என்னன்னா, ஒரு 15 தினங்களுக்கு முன்பு இதை காவல்துறை ஆணையரிடம் அவர்களும் நான் பதிவு செய்துள்ளேன். இந்த மாதிரி என்னுடைய கோர்ட்டோட உத்தரவை நிறைவேற்றாமல் பணமும் வரமாட்டுக்கு, மிரட்டலும் இருக்குது அப்படிங்கிறத வந்து பதிவு செய்திருக்கிறோம். பணம் எங்கே போச்சு, இந்த பணத்தை இவங்க அபகரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நான் ஃபோன் நம்பர்லாம் போட்டு யார் யார் இந்த பணம் அபகரிச்சிருக்கான்னு சொல்லி அதை முதற்கொண்டு டி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் டி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பதில் என்னன்னா, அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, அதனால எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. இதுதான் டி நகர் காவல்துறையிடம் வந்து கடைசி எனக்கு வந்து தகவல். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா சைபர் கிராமில் வந்து இதே காவல்துறை அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த போன பணம் திரும்ப வந்திருக்கும், காணா பணம் வந்திருக்கும். 2-3 பேங்குகளில் கோர்ட்டு உத்தரவு இருந்தும் இந்த பணம் கிடைக்கவில்லை என்றால் இதை விட ஒரு ஜனநாயக கேள்வி கொத்தி ஏதாக இருக்க முடியாது. இப்போ இந்த ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்ததற்கு பின்பு இந்த மிரட்டல் 2-3 நாட்களாக அந்த ஸ்டாக் வச்சிருக்கக்கூடிய அந்த அபூர்வமான பொருள் ஸ்டாக் வச்சிருக்க இடத்துல அந்த தொழிற்சாலை வைத்திருக்கிறதுக்கு மிரட்டல், உடனே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மிரட்டல், அவர் எடுத்து கெஞ்சுகிறார். அதனால பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பொருளை நீங்கள் ஆய்வு செய்து இந்த நாடு நலம் பெற நீங்கள் உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். காரணம், இந்த தீய சக்திகளால் எந்த நேரமும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து உள்ளது. அதனால நான் வந்து ஒரு இறுதியான முடிவுக்கு வர வேண்டியிருக்குது. இதை டாட் போட்டு தள்ளி போக விரும்பல. 3 தினங்களுக்குள் திரு குருமூர்த்தி ஐயா அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் இதில் இன்வால்வ் ஆகி இதன் உண்மைத்தன்மையை மக்களிடம் எடுத்து சொல்லி என்னிடம் இருக்கும் அந்த எரிபொருளை, அந்த மூலப்பொருளை இராணுவத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் 3 தினங்களில் தவறும் பட்சத்தில் என்னுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் தர முடியாது. நீங்கள் 4வது நாள் என்னுடைய உடலை நீங்கள் பிரேதமாகத்தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள். நான் உங்களிடம் உயிர் பிச்சை கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன், என்னையை காப்பாற்றுக்கல. இந்த எரிபொருள் மூலம் கோர்ட் உண்மையான சொல்லப்பட்ட தீர்ப்பின் மூலம் கோர்ட்டின் இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு செஷன்ஸ் கோர்ட் உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றால் இதை விட என்ன இருக்கு? அதனால நான் அந்த இருவருக்கும் தான் நான் இந்த சமர்ப்பணம் பண்றேன். நீங்க இதை அலட்சியப்படுத்த வேண்டாம். அலட்சியப்படுத்தி விட்டீர்கள் என்றால் 3 தினம் கழித்து என்னை பிரதமாகத்தான் பார்க்க முடியும். இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள், காரணமாகி விடாதீர்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டு இந்த உண்மைத்தன்மையை, இந்த நீதிமன்ற தீர்ப்பையும் இந்த பொருளையும் நீங்கள் பரிசோதனை செய்து, இந்த வாரத்தில் நீங்கள் பரிசோதனை செய்து மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். இந்த பொருளை இராணுவத்துடன் போய் சேர்த்து விடுங்கள். இதுதான் நான் உங்களுடைய பாதங்களை தொட்டு கண்ணீரோடு வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய தாயுடைய கண்ணீர் 24 வருடமாக வழிந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஒரு 3-4 மாத காலம் அழுகாம இருந்தாங்க. இப்ப என்னன்னா 1.25 வருடம் ஆகியும்
இந்த பணம் கூட அவங்களுக்கு கிடைக்கல. நீதிமன்றம் கூட 23 வருஷம் வட்டி எடுத்த பணத்தை திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்ல பணம் கூட கிடைக்கல. அப்ப இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். என்னுடைய அம்மா குருமூர்த்தி அவர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள். சிபிஐ வழக்குக்கு பின்பு கூட நீங்கள் ஆறுதல் சொன்னீர்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், பொருள் தயாராக இருக்கிறது, இதை மக்களிடம் கொண்டு சேர்க்கும்படி இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த வார இறுதியில் நான் உயிருடன் இருக்கணுமா வேண்டாமா, பிரேதமாக ஆகணுமா வேண்டாமா என்பதை உங்களுடைய இருவரும் கையில் விட்டு, இதில் ஏதாவது நிறைகுறை இருந்தாலும் என்னை மன்னித்து இந்த நாட்டிற்காக நீங்கள் உடனே இந்த முடிவை எடுத்து நல்லதொரு முடிவை மக்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.